अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கையுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தோ புல் திருவேங்கடவன் வாழியே இந்த திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. பிராட்டி உகக்கும்படியா பிராட்டியினுடைய பெருமைகள்லாம் ஸ்தாபித்தது. அவளாலே சர்வதந்திர சுதந்திர அப்படின்னு விருது வாங்கினேன். தேசிகனுடைய பெருமை, அந்த பெருமை பிராட்டியினுடைய பெருமையை அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, குழந்தைகளுக்கெல்லாம் கூட தெரிகிற மாதிரியான ஸ்தோத்திர பாடங்கள்லேயே, அதாவது முதல்லையே விஷயத்தை நன்கு மனசில் பதிஞ்சுட்டோம்னா அது ஆணிவேர் போல எப்பவும் அது நிலையாக இருக்கும். அதை யாராலையும் சலிப்பிக்க முடியாது. அதனால் குழந்தை பருவத்திலேயே இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுனால சொல்லலாமானதுனால அந்த ஸ்தோத்திரத்தில் பிராட்டியினுடைய சகல பெருமையும் எம்பெருமானை போல பிராட்டியும் இருக்கா அப்படின்றத காண்பிக்கக்கூடிய வகையில் ஸ்ரீஸ்துதி அருள்ருக்கார். அந்த ஸ்ரீஸ்துதியை நாம் இப்போது 11வது ஸ்லோகம் சேவிக்கணும். धत्ते शोभाम् अरिमरकते तावकी मूर्तिराद्या तन्वी तुङ्गस्तनभरणता तप्तजाम्बूनदाभा यस्यां गच्छन्त्युदयविलयैः नित्यम् आनन्दसिन्धौ इच्छावेगोल्लसितलहरी विभ्रमं व्यक्तयस्ते. धत्ते शोभाम् अरिमरकते तावकी मूर्तिराद्या तन्वी तुङ्गस्तनभरणता तप्तजाम्बूनदाभा यस्यां गच्छन्त्युदयविलयैः नित्यम् आनन्दसिन्धौ इच्छावेगोल्लसितलहरी विभ्रमं व्यक्तयस्ते. அதாவது பூர்வ ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆபன்னார்த்தி பிரசமன விதௌ பத்த தீட்சஸ்ய விஷ்ணோஹோ ஆச்சித்யுஸ்வாம் பிரயசகச்சரீம் ஐக்கமத்தியோபகர்ணாம். நீ எம்பெருமானுக்கு ஒற்றுமையோட மன ஒற்றுமையோடு கூடிய பிரயமான துணையாக எந்த வேதங்கள்லாம் கூறுறது. அதாவது எதில் அவன் விரதம் கொண்டிருக்கானே, ஆபத்து அடைந்து வந்தடைந்தவர்களுடைய துன்பத்தை ஒழிக்கணும், அந்த விரதத்துக்கு இவன் உற்ற துணையாக மன ஒற்றுமையோடு கூடிய பிரயமான துணையாக வேதங்கள்லாம் சொல்கிறது அப்படின்னு சொன்னார். அது சொல்லச்சே 2 பேரும் கருத்து ஒற்றுமையாக இந்த சேத்தனர்களை காப்பாற்றுறா, அதாவது உபாயமாக இருக்கா. இந்த உபாயமாக இருக்கான்றதை ஸ்தாபிச்சுட்டா இந்த அதுக்கப்புறம் எல்லாம் தானே இது பின்னால் வந்துடும். எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த உபாயமாக இருக்கான்றது தான் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்தில் இருக்கவா சித்தாந்திகள், தேசிக சம்பிரதாயத்தை அல்லாதவர்கள்லாம் அந்த உபாயத்தில் இருக்கிறத ஒத்துக்கலை. இந்த உபாயத்தில் பிராட்டி இருக்கான்னு வேதங்கள்லாம் சொல்கிறது. இந்த உபாயத்தை ஸ்தாபிச்சுட்டா பெருமாளுடைய எல்லா பிராட்டிக்கும் தானாக ஒன்று முன்னால் ஒன்று அப்படியே
எல்லாம் ஸ்தாபனம் ஆயிடும். எப்படின்னா முதல்ல உபாயத்தை ஸ்தாபிக்கணும்னே இல்லை. எப்படின்னா உபாய உபேய ஐக்கியம், பிராப்பிய பிராபக ஐக்கியம் அப்படின்னு ராமானுஜ சித்தாந்தத்தில் சொல்கிறதுனால பிராப்பியத்தில் என்னவோ அப்படி தான் பிராபகத்திலையும், அதாவது உபேயத்தில் எதுவோ அதுதான் உபாயத்திலையும் அப்படின்னு. ஆனால் ஏன் அதை ஸ்தாபிக்கணும் அப்படின்னா அவள்லாம் மருள்றா. உபாயத்தில் பிராட்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு பலவிதமான பிரமாணங்களை எடுக்கிறா. பலவிதமான பிரமாணங்கள். அப்போ நமக்கு அந்த பிரமாணமெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கும் அந்த பிரமாணமெல்லாம் உண்டு. ஆனால் அது அதாவது இப்போ சுலபமாக நமக்கு புரியணும்னா ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே அப்படின்னு இருக்கு. இது பல தடவை சொல்லியிருக்கேன், சொல்லவும் சொல்லுவேன். இப்போ அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இல்லை, மனசில் படிக்கிறதுக்காக, திருடீகரணமாகறதுக்காக தான். அதில் என்ன மந்திரத்தில் சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயண சரணௌ, ஸ்ரீமானான நாராயணன் இருக்கானே, பிராட்டியோட கூடிய நாராயணனுடைய திருவடிகள் 2 சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பெருமாள் எதிர்ப்பி பிராட்டியோட கூடி இருந்தான்னா கூட பிராட்டியினுடைய திருவடியை பத்தலையே, 4 திருவடிகளை பத்துறேன்னு சொல்லலையே, 2 திருவடியை தானே பத்துறேன்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த பிராட்டியோட கூட இருக்கான் அப்படின்றதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவள் சொல்கிறது ஸ்ரீ மன் நாராயணன்னு சொல்லிருக்கிறதுனால அந்த ஸ்ரீக்கு உண்டான 6 அர்த்தங்கள் இருக்குதே. ஸ்ரயத்தே, ஸ்ரீயத்தே, ஸ்ரயத்தே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீணாதி அப்படின்னு நாம் அவளை அடையிற மாதிரி இருக்கா. நமக்கா எம்பெருமான் அடையிறா. நாம் சொல்கிற தீன குரலை கேட்குறா, அதை எம்பெருமானை கேட்பிக்கிறா, நம்முடைய பாபத்தை போக்கடிக்கிறா, பரிபக்குவ நிலையை உண்டாக்குறா அப்படின்னு அந்த புருஷகாரத்துவம் இருக்குதே. அந்த ஸ்ரீ சப்தத்தினால அவள் எப்பவும் பெருமாளோட விடாத இருந்து அவள் புருஷகாரம் பண்ணுறா. அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா ரெக்கமெண்ட் பண்ணுறா, பரிந்துரைக்கிறா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா, ஸ்ரீமதே நாராயணாய மகான் அங்கே சொல்லிருச்சு, விட்டு பிரியாது இருக்கா ஸ்ரீன்னு சொல்லியிருக்கே, அதுக்கு கைங்கரிய பிரதி சம்பந்தியாக இருக்கான்னு. முதல்ல இங்கே ஒரு அர்த்தம் சொல்லி அங்கே ஒரு அர்த்தம் சொன்னாலே இங்கே உபாயத்தில் இல்லைன்னு சொல்லிவிட்டா உபாய உபய ஐக்கியம் அப்படின்னு சொல்கிற பரம சித்தாந்தத்துக்கு அது இழுக்கு. அந்த சித்தாந்தத்துக்கு விரோதமாக சொல்கிறோம்னுட்டு இருந்தாலும் கூட சுவாமி தேசிகன் அதாவது இப்போ இந்த மாதிரி 2 திருவடிகளை பத்தரா அப்படின்னு சொல்லச்சே அவள் மருள்றான். அப்போ நாம் என்ன சமாதானம், சுவாமி தேசிகன் என்ன சமாதானம் சொல்கிறார் அப்படின்னா, ராமாயணத்தில் கூட ராமாயணம்ன்றது எது, சரணாகதி சாஸ்திரம். அந்த ராமாயணத்தில் இது வேத மந்திரம் கடவல்லியில் ஓதப்பட்டிருக்குது. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு ஒரு இடத்துல, ஸ்ரீமதே நாராயணாய மகான் ஒரு இடத்துல, அது 2த்தையும் சேர்த்து துவயம்ன்ற மந்திரமாக அது உபாயத்தை சொல்கிறது, இது உபயத்தை சொல்கிறது அப்படின்னு சேர்த்துருக்கா. அதனால் துவயம்னு பேர், 2 விஷயத்தை சொல்கிறதுனால. அப்போது இதுக்கு விவரணமாக இதிகாச புராணங்களை கொண்டு தானே, வேதத்துக்கு உபபிரமணமாக இருக்கிற இதிகாச புராணங்களை கொண்டு தானே அர்த்தம் சொல்லணும். அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, சத்பிராது சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதா உவாச்ச ராகவஞ்ச மகாவிரதம். அதாவது சப்ராத்து சரணோகாடம், அவன் என்ன பண்ணான், பிராத்தாவனுடைய தமையனாருடைய திருவடிகள் சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனா. லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னா பிராத்தாவனுடைய
ராமனுடைய திருவடிகள் இரண்டையும் நன்னா கெட்டியாக பிடித்து சீதாம் உவாச்ச அத்தியசா ராகவஞ்ச, நான் சீத்தையினிடத்துலையும் ராமனிடத்துலையும் விஜாபனம் பண்ணான். மிகுந்த பெருமையுடைய சீதையனிடத்திலையும் மகாவிரதனாக இருக்கக்கூடிய ராமனிடத்துலையும் அவன் விஜாபனம் பண்ணான். என்னன்னு கைங்கரியம் ஓணுன்னுட்டு. அப்போது சீதா இதில் தான் பண்ணியிருக்கான். பெருமாளும் பிராட்டி 2 பேரிடத்துல தான் விஜாபனம் பண்ணிருக்கான். ஆனால் பிடிச்சது பெருமாள் திருவடி 2 அப்படின்னு. அதுதான் இந்த மந்திரம் அதுதான் சொல்கிறது. அங்கேயும் அது விவரணமான ராமாயண ஸ்லோகமும் அதுதான் சொல்கிறது. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மருள் கொள்கிறான் சரணம்னு. இன்னும் அந்த மாதிரி எதோ அங்கங்கே அதுக்கு இந்த மாதிரி பரிகாரம் இருக்குது. புரியுதா? ஏன் 4 திருவடியும் தான் பத்தட்டுமே, ஏன் சுவாமி இது வஞ்சனை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ரீஸ்துதிலேயே மேலே வரப்போகுது. பெருமாள் திருவடி 2 பத்துறது சரி, பிராட்டியினுடைய 2 திருவடியும் பற்றலாமா பிடிக்கலாமா அப்படின்னா பிடிக்கக்கூடாது. அதனால் அது எப்படின்னு பாருங்கள். ஏன்னா இவன் புருஷன், பிராட்டி ஸ்திரீ. அப்போது புருஷனுடைய திருவடியை பிடிக்கிறது சரி, பிராட்டியினுடைய திருவடியை பிடிக்கலாமா? அதனால் பிடிக்கலை. ஆனால் 2 பேருக்குன்னு தான் சொல்கிறான். என்ன இது ஒரு கதையாக இருக்குதே அப்படின்னு சொன்னால், ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரமாம் நாயவாச்சாம் சூடாபீடம் தவ பதயுகம் சேதசா தாரயந்தி. உன்னுடைய திருவடிகள் சூடாபீடம் தவபதயுகம், உன்னுடைய 2 திருவடிகள் இருக்குதே திருவடி இணை தவபதயுகம் சூடாபீடம். எதுக்கு சூடாபீடம்? ஸ்ரேயஸ்காம் கமல சித்திரம் ஆம்னாய வாச்சாம் சூடாபீடம் தவபதயுகம். அந்த வேதாந்தங்களுக்கு அது சித்திரம் ஆம்னாய வாச்சாம் சூடாபீடம். அந்த வேத வாக்குகளுடைய முடி இருக்குதே உபனிஷத்து, அதுக்கு முடி போல உன்னுடைய திருவடி 2 இருக்குது தவபதயுகம். அத்தை ஸ்ரேயஸ்காமாக ஸ்ரேயஸை விரும்பக்கூடிய பெரியோர்கள் இருக்காளே மகான்கள், அவள்லாம் என்ன பண்ணுறா? சேதசா தாரயந்தா, தன்னுடைய மனசுனால தரிக்கிறா. அவள்லாம் மனசுனால அவள்லாம் தரிக்கிறா அப்படின்னு சாய்க்கிறார். அதனால் பிராட்டியினுடைய திருவடியை மனசாக தரிக்கும், பெருமாளுடைய திருவடியை நேரவே பிடிச்சி நம்ம தலையில் வச்சுக்கிறோம் சொல்கிறேன். அதனால் இந்த சப்ராத்தும் சரணோகாடம் நிபீட்டிய ரகுநந்தன் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி தான் அதுக்கு இது இருக்குது, அங்கேயே பதில் இருக்குது. இருந்தாலும் கூட ஏதோ மிரண்டுறா. அதனால் இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போது உபாயத்தில் சொல்லிட்டா எப்படி மற்றதெல்லாம் தானாக வந்துடும்னா, உபாயமும் உபேயமும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு. அப்போ உபேயத்தில் எப்படி இருக்கான்னு அவளும் சேர்ந்து ஒத்துக்கிறாளோ ராமானுஜர் சொன்னார்னு, அதே மாதிரி உபாயத்தில் அதான் அந்த உபாயத்தை ஸ்தாபிக்கிறேன். எத்த உபாயமாக பற்றணும், காரணமாக எது இருக்குதோ அதை தான் தியானம் பண்ணணும்னு விதிச்சிருக்கு. எதை நாம் தியானம் பண்ணுறோமோ எதை பற்றுறோமோ அதை தான் போய் அடைய போகிறோம். அப்போது இங்கே நாம் பண்ணக்கூடிய காரியம் இந்த உபாயமாக பற்றுறமே, தியானம் பண்ணுறோமே, அது எதை தியானம் பண்ணணும்? காரணமாக இருக்கிறத தியானம் பண்ணணும்.
நாம் அதான் தியானம் பண்ணி பத்துறது அதான் அப்படி பிரபத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோமே, அது எதை பண்ணுறோமோ அதை தான் போய் அடைய போகிறோம். அப்படின்னா என்ன ஆயிடுத்து, இந்த உபாயத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லை, ஒருத்தருக்கு தான் பெருமாளுக்கு மாத்திரம்தான் சம்பந்தம், இதை சரி பண்ணிட்டா உண்டுன்றத ஸ்தாபிச்சுட்டா தானாக காரணமாக இருக்குது, காரணத்தை தான் உபாயமாக பற்ற போகிறோம். அதே மாதிரி எதை உபாயமாக பற்றினமோ அதை தான் போய் அடைய போகிறோம். அப்போ எல்லாம் சரியாக போச்சு. அதனால் ரெண்டு பேரும் ஒத்த கருத்தாக இந்த மாதிரி பண்ணுறான்னு போன ஸ்லோகத்தில் சாதிச்சு, அவதாரத்தில் கூட சமத்தனுகும் என்ன சமமாக நீ பிராதுர்பாவம் பண்ணுற, அவதாரத்தில் கூட சமத்தனை ஒத்த திருமேனி உடையவளை பிராத்வம் அந்நியசே ஒற்றுமையாக நீ அவனை பின்தொடர்ற அப்படின்னு சொன்ன. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ வர இந்த ஸ்லோகத்துலேயும் தத்தே சோபான்ற ஸ்லோகத்துலேயும் பிராட்டியினுடைய அவதாரத்தை தான் சொல்லியிருக்கார். திருமேனி அவதார திருமேனி தான் சொல்லிருக்கார். இந்த இடத்துல என்ன பண்ணார், அந்த பிராதுர்பாவத்தில் கூட நீ சமத்தனுவா அவனோட எப்படின்னா அலைகள்லாம் வருதே, அந்த அலைகள் போல அது நீ இந்த மாதிரி அவதாரத்தெலாம் வர அப்போவும் இனிமையாக இருக்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். இப்போ மறுபடியும் இந்த வர ஸ்லோகத்தில் தத்தே சோபான்ற ஸ்லோகத்துலேயும் பிராட்டியினுடைய அவதார விசேஷத்தை இன்னும் விவரிக்கிறார். இதிலேயே சில பேர், எல்லாரும் இல்லை, மருள் கொள்றா, இது பூர்வ ஸ்லோகம் ஸ்வரூபம், எது பூர்வ ஸ்லோகன்றது 10வது ஸ்லோகம் ஆபன்னார்த்தின்றது ஸ்வரூபத்தை பற்றி சொன்னார். 11வது ஸ்லோகம் ரூபம் திருமேனியை பற்றி சொல்கிறார் அப்படின்னு கொஞ்சம் போகிற மருள்றது. ஏன்னா 2 தடவை சொல்லிருக்காரு திருப்பி திருப்பி அப்படின்னு ஏதோ அங்கே மருள் வருது. தேசிக சம்பிரதாயத்தை இந்த ஸ்ரீஸ்துதி அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கு அப்படி மருள் வருது. அப்படி இல்லை, ஏன்னா எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை போல பிராட்டி ஸ்வரூபம் இருக்குது. ஏன்னா பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப அப்படின்ட்டு அபிமதமாகவும் அனுரூபமாகவும் பகவன் நாராயணனுக்கு உன்னுடைய ஸ்வரூபம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி, அதனால் அந்த ஸ்வரூபம்ன்றது சுபமே தவிர ஆசிரியம் கிடையாது. ஸ்வரூபத்தை நம்மால் ஆசிரியிக்க முடியாது, திருமேனியை தான் நாம் ஆசிரியிக்க முடியும். திருமேனி சுபமாகவும் இருக்குது ஆசிரியமாகவும் இருக்குது. அதனால தான் சுபாஸ்ரய திருமேனி அப்படின்னு சொல்லணும். திவ்ய மங்கள விக்கிரகம், சுபமாக மங்களமாக இருக்குது, ஆசிரியத்துக்கு எளிவாக மேன்மையாக திவ்யமாக இருக்குது அப்படின்னு திவ்ய மங்கள விக்கிரகம்னு சொல்கிறோம். அதனால் இந்த ஆர்த்தியை போக்கடிக்கிற அந்த விரதம் கொண்டிருக்கானே, அதில் நீ இந்த மாதிரி ஒத்துமையாக இருக்க, பிரேசகச்சரியாக இருக்க அப்படின்னு சொன்னார். அது ஸ்வரூபத்திலையா அப்படின்னா இல்லை, ஆசிரியமெல்லாம் எப்பவும் விக்கிரகத்தில் தான். ஏன்னா ஸ்வரூபம்ன்றது அகண்டதாக இருக்கிறதுனால, விபுவாக இருக்கிறதுனால அதை மனசில் கொண்டு தியானம் பண்ண முடியாது. அதனால் ரூபந்தான், திருமேனி தான் ஓணும். அதனால் அந்த இடத்துல அந்த விரதத்தில் துணை கொள்றா அப்படின்றது திருமேனி கொண்டு அவன் விரதம் கொண்டிருக்கான். ஆசிரிக்கிறதுக்கு எளிதான வழியில் அவன் எம்பெருமான் திருமேனி கொண்டிருக்கான். அந்த திருமேனியில் நீயும் ஒத்ததாக எடுத்துட்டு இருக்க அப்படின்னு நாங்கள் சொன்னேன். இப்போ அந்த திருமேனி எப்படி எடுத்துக்கிறாயோ அப்படின்றத இந்த இடத்துல சாய்க்கிறேன். தத்தே சோபாமரிமரகதே தாவகி மூர்த்திராத்யா தன்வி துங்கஸ்தனபர்ணதா தத்த ஜாம்பூனதாபா அரிமரகதே சோபாம் தத்தே. அரிமரகதமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி இருக்குதே, அரிமரகதம்னா மரகதம் போல எம்பெருமானுடைய திருமேனி பச்சையாக இருக்குது.
அதில் பிராட்டி என்ன பண்ணுற, அரிமரகத்தே அந்த திருமேனியில் சோபாம் தத்தே அழகு தருது. பிராட்டியினுடைய திருமேனி. தாவகி மூர்த்தி, உன்னுடைய மூர்த்தி, பிராட்டியினுடைய மூர்த்தி, உன்னுடையதான மூர்த்தி திருமேனி இருக்குதே, அது மரகதம் போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியில அழக தருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூர்த்தி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, இந்த மூர்த்தியினுடைய பிராட்டியினுடைய திருமேனியே மூர்த்தியை பற்றி விவரிக்கிறார். தன்வி துங்கஸ்தனபரணதா தப்த ஜாம்பூனதாபா அப்படின்னு. தன்வி அப்படின்னு ஒன்று, துங்கஸ்தனபரணதா அப்படின்னு ஒரு விசேஷனம், தப்த ஜாம்பூனதாபா அப்படின்னு இன்னொரு விசேஷம். மூணுவா விவரிக்கிறேன், மூணு விசேஷணங்கள் சொல்கிறேன். அது தவிர அதான் தன்வி துங்கஸ்தனபரணதா தப்த ஜாம்பூனதாபா அப்படின்னு அந்த பிராட்டியினுடைய திருமேனி. அப்படி இருக்கக்கூடிய திருமேனி அரிமரகத்தே எம்பெருமானுடைய திருமேனிக்கு சோபா தத்தே அப்படின்னு சொன்ன. இப்போ பிராட்டியினுடைய திருமேனி எப்படி இருக்குது அப்படின்னா பொன்மயமான திருமேனியா இருக்கு. சப்த ஜாம்பூனதாபா, அந்த பொன்னை காய்ச்ச இன்னும் அது முளிரும். அதனால் உருக்கி விட்ட பொன் போல ஆபா, ஜாம்பூனதன்னா பொன் போன்ற, தப்தன்னா உருக்கி விட்ட பொன் போன்றதான ஆபா ஒளியுடையவளாக இருக்கா அந்த திருமேனி. அப்படி ஒளியுடையதாக இருக்கு. அது எம்பெருமானுடைய பச்சையில் போய் அந்த உருக்கி விட்ட பொன் போன்ற அந்த பிராட்டியினுடைய இது பற்றிதான் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தடூரீரே அப்படி. பொன்னின் வண்ணமும் மணியின் வண்ணமும் அப்படியே கலந்துருக்கு. புறையும் திருமேனி, அதுதான் எம்பெருமானுடைய திருமேனி. அதுக்கு தான் இந்த மயில் பீலியை சொல்கிற. மயில் பீலி பச்சையாக இருக்கும், அங்கங்கே அப்படியே சொர்ண கலரில் அப்படி மின்னும். அதனால் இந்த பிராட்டியினுடைய திருமேனி உருக்கி விட்ட பொன் போன்று இருக்கு. அது எதுக்குன்னா, அதாவது பரஸ்பர பரபாகம் அப்படின்னு. அது சோபையா இருக்கணும்னு சொன்னா ஒன்றுக்கு ஒன்று பரபாகமாக இருக்கணும், அதாவது கான்ட்ராஸ்டாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு புடவை வாங்குறங்கன்னா அந்த புடவையினுடைய உடல் அதே கலரில் பார்டர் இருந்தால் இருக்கலாம், புடவை நல்லா இருக்கலாம். ஆனால் அந்த பார்டர் கான்ட்ராஸ்டாக இருந்ததுன்னா, நீலத்துக்கு சிகப்பு, இல்லை செந்தூரம் மஞ்சள் அப்படின்னு ஏதோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, அது கான்ட்ராஸ்டாக இருந்ததுன்னா அது அப்படியே ஒன்றுக்கு ஒன்று. அதாவது புடவையினுடைய அழகு இந்த இதில் என்னது கரையில் பார்டரில் தெரியும், அது சோபிக்கும். ஒரே விதமான பார்டர் ரெண்டு விதமான உடல் உடைய புடவையில் இருந்ததுன்னா, அதில் ஒரு விதமான ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையில் இருக்கிற அந்த பார்டர் ரெண்டும் ஒரே பார்டராக இருந்தால் கூட இன்னும் எடுப்பாக தெரியும். அதே போல தான் என்ன வெவ்வேறு புடவையில் இருக்கிற இதுவும் வெவ்வேறு புடவையில் இருக்கிற அந்த பார்டர் வித்தியாசமாக இந்த புடவையினால் தெரியும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த பார்டரும் புடவைக்கு சோபை கொடுக்கும் பரஸ்பரம். அதை போல் பெருமாள் பச்சையாக இருக்கா, இவன் மஞ்சளாக இருக்கா, பரஸ்பரம் அந்த சோபாவகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்தனபரணதா, அதாவது பெருமாள்
பிராட்டியினுடைய திருமார்புனுடைய பரத்தினால கொஞ்சம் வளைஞ்சவளா இருக்கா அப்படின்னு. இது என்னத்துக்கு இங்க சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நமக்கு ஞானானுஷ்டான வைராக்கியம் அப்படின்ற 3 விஷயங்கள். ஞானம் அப்படின்றது கண்ணுல தெரியும், ஒரு தெளிவா கண். அது கண்ணை சொன்னாக்கா, அதாவது கண்ணை சொன்னாக்கா சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்னு ஒரு மொத்த உருவ சொன்னாலும் சரி, இல்லை கண்ணை மாத்திரம் சொன்னாலும் சரி, அது ஞானத்தை குறிக்கும். அந்த ஞானம் அனுஷ்டானம் இடைப்பகுதியை சொன்னாக்கா அது அனுஷ்டானத்தை குறிக்கும். திருமார்பு பகுதியை சொன்னால் அது வைராக்கியத்தை குறிக்கும். வைராக்கியம் அப்படின்றது எம்பெருமானிடத்துல அசாத்தியமான பற்று. அந்த வைராக்கியமாக ஒருத்தன் இருக்கான்னா அது எல்லாருக்கும் நன்னா தெரியும். ஞானமாக இருக்கான்னா அது அவனை பார்த்தாலே தெரியும், ஆளை பார்த்தாலே அந்த ஞானமாக இருக்கக்கூடிய தன்மை தெரியும். அனுஷ்டானம்ன்றது யாருக்கும் தெரியாதுன்னா அது அனுஷ்டானம் ஏகாந்தமாக அவன் பண்ணிட்டு இருப்பான், ஏகாந்த சீலனா. அதனால் கண் ஒளி வீசக்கூடிய கண்ணை ஞானமாகும், இடைப்பிரதேசத்தை அனுஷ்டானத்துக்காக, ஏன்னா அது மறைஞ்ச பிரதேசமானதுனால அந்த அனுஷ்டானத்தை அதை வர்ணிக்கிச்சே அது அனுஷ்டானத்துக்காகவும் அனுஷ்டானம் உடைய வாழ்டத்தையும் இந்த திருமார்பு பிரதேசத்துக்கு பண்ணுச்சே அந்த வைராக்கியம், அவளுடைய வைராக்கியம் வெளியில் நன்னா தெரியும். அது போல் இந்த திருமார்பு. ஆனால் அந்த வைராக்கியம் இருக்க என்ன ஆகும்? வளைந்த தன்மை. ஏன்னா எம்பெருமானிடத்தில் வளைந்த தன்மையாக அவன் இருக்கான். எம்பெருமானிடத்தில் வளைந்த தன்மையாக இருந்தாக்கா எம்பெருமானுடைய சரீரம் இந்த லோகம் மொத்தம், உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிரேன்னு உலகம் மொத்தத்தையும் தன்னுடைய சரீரமாக வச்சுட்டு இருக்கான் எம்பெருமான். அதனால் சர்வபூத சுகுர்த்தா இவா இருப்பான் வளைந்தபடி. ஆனால் அந்த வைராக்கிய தியோதகமாக இந்த திருமார்பு பிரதேசத்தை இது பண்ணுறான். அதனால் பிராட்டி பதி பாராட்சியாக இருக்கா அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல இந்த திருமார்பு பிரதேசத்தை வர்ணிக்கிறார். சன்வி, அதுக்கப்புறம் இடை மெலிந்ததாக இருக்கான். இடை மெலிந்ததாக இருக்கு. காரணம் என்னன்னா, இடை பருத்து இருந்ததுன்னா தானே சொதா நிற்கும், அப்படி இருக்கக்கூடாது. ஸ்ரீ ரங்கராஜ ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியும் கொடி போல இருக்கணும். அப்பதான் கொடி போல இருந்தாதான் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். ஒரு கொடிக்கு அழகு என்னன்னா, அந்த மரத்தில் அது அப்படியே அணைஞ்சின்னு இருக்குதே, அதுதான் கொடிக்கு அழகை தரும். ஆன மாதிரி அந்த இடையாகப்பட்டது மெல்லியதாக இருந்தால் தான் இப்படி எம்பெருமானோட சேர்ந்து இருக்க முடியும். ஹரிச்சந்தன மரம் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் வாசுதேவ தரு அப்படின்னு சொல்றது. வாசுதேவன் தரு மாதிரி, மரம் மாதிரி. பிராட்டி கொடி போன்றவள். அதனால்தான் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன மரமாக அங்கே சொல்லி இவளை கல்ப விரக்ஷமாக கல்ப கொடியாக சொல்லி அப்படியே அந்த ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம், ஹரிச்சந்தனமான மரத்தில் இவ யோகம் சேர்ந்திருக்காளே, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அங்கே வர்ணிக்கிறார். அதனால் தன்வி மெல்லியதான். அதோட கூட ஜீவன் அணுமாத்திர ஸ்வரூபம் தானே. அதனால் அந்த அணுமாத்திர ஸ்வரூபனான ஜீவன் எம்பெருமானை பற்றியே அவன் பெருமைப்படுவன். எம்பெருமானை விட்டுட்டு திமிரின்றுச்சு அவனுக்கு பெருமையே கிடையாது. அதனால் இந்த 3 விஷயத்தையும் இங்கே சொல்கிறார். தத்தே சோபா மரிமரகதே தாவகி மூர்த்திராத்யா தன்வி துங்கஸ்தனபரணதா ஆத்யா மூர்த்தி.
அந்த பிராட்டியினுடைய மூர்த்தி முதன்மையாக உள்ள திருமேனி என்ன எங்கே இருக்குது? அந்த இடத்துல முதன்மையாக உள்ள திருமேனியில இப்படி எம்பெருமான் எப்படி பரரூபத்தில் பரத்திருமேனி கொண்டிருக்கானோ அந்த திருமார்பிலேயே இவன் மாதிரி இருக்கான். அதுதான் ஆதிமூர்த்தி. பெருமாளுக்கு எப்படி பரஸ்வரூபம், அந்த நேற்று கூட சொன்னோம், அந்த பரஸ்வரூபத்திலேருந்து தான் மற்ற அதான் பரஸ்வரூபம் இல்லை, பரரூபத்திலேருந்து தான் வியூக ரூபங்களோ விபவ ரூபங்களோ அர்ச்சா ரூபங்களோ அந்தர்யாமி ரூபமோ எல்லாம் அங்கேருந்து தான் வருது. அதே போல பிராட்டி எம்பெருமானுடைய திருமார்புல இருக்கிறதுனால அந்த திருமார்புல இருக்கக்கூடிய பிராட்டி தான் ஆதிமூர்த்தி. அதிலிருந்து தான் மற்ற மூர்த்திகள்லாம் பெருமாளுக்கு எப்படி அந்த மூர்த்தியிலேருந்து மற்ற மூர்த்திகள்லாம் உண்டாகுதோ அதே போல பெருமாளுடைய திருமார்புல இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய அந்த திருமேனியிலேருந்து தான், அதுதான் ஆதி மூர்த்தி, ஆதி திருமேனி, முதல் திருமேனி. அதிலேருந்து தான் மற்ற திருமேனிகள்லாம் உண்டாகுது. அந்த திருமேனியில் எப்பவும் பெருமாளுக்கு இவன் வந்து இந்த மாதிரி ஒளியை கொடுத்துட்டு இருக்கா. அதான் ஸ்வகாந்தியான்னு முதல்லையே சொன்னேன். வக்ஷபீட்டீம் மது ஜெயினகா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா அப்படின்னு மது ஸ்லோகத்திலே சாய்ச்சார். இப்போ இப்போ இந்த மற்ற மூர்த்திகள்லாம் எப்படி வருது அப்படின்னா அந்த திருமேனியிலேருந்து வருது, உண்டாருது. யஸ்யாங்கச்சந்துதய விலையை நித்தியமானந்த சிந்தோ, நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனி இருக்குதே அது கடல் போல இருக்குது. அது நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த முதல் திருமேனி இருக்குதே, அந்த எம்பெருமானுக்கு தன்வி துங்க ஸ்தனபரணதா தத்துவஜாம் போனதாபா இத்தியாதி இதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த திருமேனி ஆனந்த சிந்தமாக இருக்குது, ஆனந்த சிந்துவாக இருக்குது, ஆனந்த கடலாக இருக்குது. எப்படி எம்பெருமான் வந்து ஆனந்தமயனாக இருக்கான்னு உபனிஷத்துக்கள்லாம் சொல்லி ஆனந்தமயா அபியாசாத் அப்படின்னு சூத்திரக்காரரும் சொல்லியிருக்காரோ அதை போல அவன் எப்படி ஆனந்த கடலோ ஆனந்த சாகரனோ இவளும் அதே மாதிரி ஆனந்த சிந்துவாக இருக்கா. அப்படிப்பட்ட ஆனந்த சிந்து அந்த திருமேனி என்ன, அந்த ஆதிமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த திருமேனி, பரரூபத்தில் இருக்கக்கூடிய திருமேனி ஆனந்த கடலாக இருக்குது. அதிலேருந்து அந்த உன்னுடைய வியக்தயகன்னா இங்கெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, அதாவது ராமகிருஷ்ணாதிகள் அவதாரம் பண்ண காலத்தில் அப்போ இருந்தவாளுகளாம் ராமகிருஷ்ணாதிகள் தெரிஞ்சார், சேவிக்க முடிஞ்சுது. அது விரோதியாக பார்த்தாலோ இல்லை பரரூபமாக பார்த்தாலோ. மண்டோதரி இருக்காளே, மண்டோதரி வந்து பரரூபமாக பார்த்தா, ராவணன் அந்த மாதிரி பார்க்கல, விரோதியாக பார்த்தான். சரி, அது எப்படியோ ஒன்று ஊன கண்ணுக்கே தெரிஞ்ச. அப்படி இருக்கக்கூடிய இந்த வியக்தம் அதே மாதிரி இப்போ அர்ச்சாவதாரம்லாம் இருக்கே, அதெல்லாம் வியக்தமாக நாமெல்லாம் போய் சேவிக்கிற மாதிரி இருக்கும்ல. அப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் யஸ்யாங்கச்சந்தி உதய விலையை, உதயம்னா தோன்றது, விலையினா மறையிறது, லயம்னா மறுபடியும் அதிலேயே போய் சேர்ந்துடுறது. அங்கேருந்து இங்கே திருமேனி எடுத்துட்டு வரா. இந்த திருமேனிக்கு அவதார காரியம் ஆயிடுத்துன்னா உடனே மறுபடியும் இந்த திருமேனியை மறைச்சுட்டு அங்கேயே போயிடுறோம். யஸ்யாங்க உதய விலையை நித்தியமானந்த சிந்தோ, அந்த ஆனந்த கடல்லேருந்து இந்த தோன்றது மறைதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னா இச்சா வேக உல்லசித லஹரி விப்ரமம் வியக்தயஸ்தே. வியக்தயன்றது தான் அவதாரம்னு முன்னே சொல்லிட்டோம். இச்சா, இந்த அவதாரங்கள்லாம் இச்சா வேகா, இச்சா வேக, இச்சா வேக உல்லசித லஹரி, சங்கல்பத்தினுடைய வேகத்தினால, அதாவது எப்படி எப்படிலாம் சங்கல்பிக்கிறாளோ அந்தந்த மாதிரிலாம். வேகம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அவசரமாக ஒருத்தரை இது பண்ணணும் அப்படின்னா அரை கொலையை தலை கொலையை ஓடி வந்தான் பெருமாள்னு சொல்கிறோமோ இல்லை, கஜேந்திர ரக்ஷணத்துக்காக.
ஆனால் அதான் வேகம்ன்றது அந்த இச்ச சங்கல்பத்தினுடைய வேகம். காற்று ஒரு சமயம் வேகமாக அடிக்கிறது, ஒரு சமயம் நிதானமாக அடிக்கிறது. அதுபோல் அந்த சங்கல்பத்தினுடைய வேகத்துக்கு தகுந்தா போல உல்லசித்தா எழும்புகின்ற லஹரின்னா அலை. அந்த அலைகளுடைய விப்ரமம் லீலையை அடைகின்றது. கச்சந்தி அதாவது யாராருக்கு எப்படி என்னென்ன அவசரத்தில் அனுகிரகம் பண்ணணுமோ அதை போல பெருமாள் சங்கல்பிச்சுட்டு என்ன ரூபம் எடுக்கிறானோ அதுக்கு தகுந்த ரூபத்தை இவளும் எடுக்கிறான். பெருமாள் எதுலேருந்து எடுக்கிறான்? பரரூபத்திலேருந்து தான் மற்ற அவதாரங்களை கொள்கிறான். அதே மாதிரி இவன் பரரூபத்தில் திருமார்களை எழுதுகளோ அதுதான் முதல் மூர்த்தி. அதுலேருந்து தான் மற்ற மூர்த்திகள்லாம் உண்டாருது. இது ஆனந்த கடல் போல் அந்த இது அந்த ஆனந்த கடல்லேருந்து இந்த உதய விலயங்கள்லாம் அந்த அவதாரங்கள்லாம் இங்கே நடக்கிறது. அவளுடைய சங்கல்ப வேகத்துக்கு அனுகுணமாக என்ன எப்படி அலைகள்லாம் வந்து இது பண்ணுறதோ, ஒரு அலை பெருசாக வருது, ஒரு அலை சின்னதாக வருது, சின்னதாக வர அலை நிதானமாக வருது, பெருசாக வர அலை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வேகமாக வருது சொல்கிறேன். அந்த மாதிரி இச்சாவே லசித லஹரி இப்படி பண்ணுற அவதாரமெல்லாம் தித்திப்பாக இருக்குன்னு போன இதுலேயே சொல்லிவிட்டேன், போன ஸ்லோகத்திலே. அதாவது தூரோக்ஷிப்தைஹி இவ மதுரதா துக்த ராசேஸ்தரங்கைன்னு துக்த ராசியா அந்த தரங்க அலையெல்லாம் மதுரமாகவே தான் இருக்கும். கடல் எப்படி திருப்பார்கடல் மதுரமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த அலையும் மதுரமாக இருக்கும்னு அங்கேயே சொல்லிவிட்டேன். அந்த அலை போல அலைகளினுடைய விப்ரமம், அலைகள் எப்படி லீலையை பண்ணுறதோ அதை மாதிரியான லீலையை இங்கே வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற மூர்த்தியாக விளங்குறா. அந்த மூர்த்தியை எடுக்கிறார். ஆக மொத்தத்தில் என்னன்னா பெருமாளுடைய திருமேனியில பரரூபத்தில் இருக்கிற திருமேனியிலேருந்து பிராட்டியும் பெருமாளை போல தானும் உருவம் எடுத்து இங்கே அனுகிரகம் பண்ணுறதுக்கு வரா. அப்படி இந்த ஸ்லோகத்தில் அந்த திருமேனி எப்படி உண்டாருது அப்படின்றத பற்றி இங்கே சாதித்தேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. आदिवंशडगोपादीनिधिवर्यान् भजे निशं श्रीरङ्गपूर्वषडजित्यधीशानपदाश्रयं श्रीवत्संसतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.